நமஸ்காரம். வெல்கம் டு டெம்பிள் ஃபேக்ட்ஸ். நான் பெரிய நாயக்கி. இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தன்னாசி சித்தர் கோயில் அப்படிங்கிற ஒரு சித்தர் கோயிலில் இருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்வபுரம்ல இருக்கு. அதாவது செல்வபுரம்ங்கிறது வந்து பெரியநாயக்கம்பாளையம்ல இருக்கிற செல்வபுரம்ல இருக்கு இந்த கோயில். இந்த கோயில் நிறைய பேர் யூடியூப்ல போட்டிருக்காங்க. இருந்தாலும் நான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி சொல்லணுங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த சித்தரை பக்கத்துல கூட்டிட்டு போய் காட்டுறேன். இந்த தன்னாசி சித்தர் அப்படிங்கிறவரை வந்து நான் உள்ள பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ நான் சித்தரை உள்ள காமிக்கிறேன். இப்போ நம்ம சித்தர் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸோ ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சித்தரை காட்டுறதுக்கு. ஸோ இவர் தான் அந்த தன்னாசி சித்தர். எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இங்கே இவருக்கு தான் டெம்பிள். ஸோ இவர் வந்து சிவன்கிட்ட தவம் பண்ணனால சிவனுக்கு வந்து இந்த சித்தர் கோயிலில் வந்து சிவன் வந்து இவருக்கு காட்சி அளிச்சிருக்கிறாரு. ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டியாக, அதாவது அதோட ஞாபகார்த்தமாக இங்கே ஒரு மரம் இருக்குது. ஸோ அந்த மரத்துக்கடியில் தான் சிவன் வந்து சித்தருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த மரத்தை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த மரத்துக்கடியில் போயிட்டு நீங்கள் நினச்ச காரியம் என்ன நினச்சி வந்துருக்கீங்களோ அதை ப்ரே பண்ணி 2 கை வச்சிங்க அப்படின்னா தனித்தனியாக வைக்கும்போது அந்த 2 கையும் சேரும். ஸோ சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த காரியம் நிறைவேறிடும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஒரு ஐதீகம். ஸோ இப்போ நம்ம அந்த மரத்தை பார்த்துடலாம். இதுதாங்க அந்த மரம். அதாவது ஆலமரமும் கராச்சி மரமும் சேர்ந்தது. ஆலமரம் வந்து சிவனையும், கராச்சிங்கிறது வந்து சக்தியையும் பிரதிபலிக்குது. ஸோ இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஒரு சென்டர்ல இருக்கிறது ஒரு மரம். அதுக்கப்புறம் அதாவது அதுல இருந்து ஒரு விழுது போயிருக்கு. அந்த விழுதுல இருந்து இன்னொரு மரம் வந்திருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய மரம். அதாவது 3000 ஆண்டுக்கு மேல ஆச்சு அப்படிங்கிறது சொல்றாங்க இந்த மரத்தோட வயசு. ரொம்ப பெரிய மரம். இந்த கோயில்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இதுதான். அதாவது நமக்கு சித்தர்கள் வாழ்றாங்க, சித்தர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த மரம். எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க. அங்கேருந்து ஒரு கிளையில இருந்து திரும்ப ஒரு விழுதுல இருந்து அது ஒரு மரம் ஆயிடுக்கு. இப்போ நான் அடுத்தது வந்து இங்கே வந்து பழனிக்கு அப்புறம் இந்த கோயில்ல தான் 18 சித்தர்களுக்கான சிலை வச்சிருக்காங்க. அதாவது 18 சித்தருக்கும் தெளிவா யார் யார் என்னென்ன சித்தர் அப்படின்னு சொல்லி சிலை வச்சிருக்காங்க. இங்க இந்த மரம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இதுதான் அந்த மரம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மரத்துல இருந்து ஒரு கிளை வந்திருக்கு. அந்த கிளையில இருந்து ஒரு விழுந்திருக்கு. அந்த விழுதுல இருந்து அது ஒரு மரமாயிருக்கு. சரிங்களா? அது வந்து தனி மரம் கிடையாது. எல்லாமே ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு விழுந்து அந்த விழுதுல இருந்து ஒரு மரமாயிருக்கு. ஸோ இதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. இங்க அதே மாதிரி அங்கேருந்து, அதாவது அந்த சைட்ல இருந்து வர கண்டினியூஷன் தான் இங்க ஒரு மரமா விழுந்திருக்கு. எல்லாமே, அதாவது இந்த காம்பவுண்ட் வால் பின்னாடியே அந்த மரத்தோட கண்டினியூஷன் இருக்கு. அவங்க அதையும் பாதுகாத்துட்டு தான் வராங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிற அந்த 18 சித்தர்கள் பார்த்துடலாம். நம்ம இங்கே அந்த 18 சித்தர்கள் தான் பழனிக்கு அப்புறம் இங்கே தான் 18 சித்தர்கள் வந்து என்ன சொல்ல தெளிவா கரெக்டா வச்சிருக்காங்க. இந்த 18 சித்தர்கள், அதாவது இங்க வந்து 18 சித்தர்களுமே சிவனுக்கிட்ட வந்து தவம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில்ல வந்து தவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ இந்த 18 சித்தர்களுமே எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு பாருங்களேன். என்னென்ன சித்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெளிவா காமிச்சிருக்காங்க நமக்கு. ஸோ இனி அடுத்தது வந்து இந்த ஆக்சுவலா இந்த மரம் வந்து 3000 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இது ஏற்கனவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் 3000 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கும் மேல ஆயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க. இப்ப அந்த கை வச்சா சேரும், அதாவது சித்தருக்கு வந்து சிவன் வந்து காட்சி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன்.
கை வச்சா, அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்திச்சுட்டு ஒரு வேண்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல போய் உட்காந்து கை 2 கை இப்படி வச்சிங்க அப்படின்னா தானா சேருது. அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம். ஸோ இதுக்குள்ளதான் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட முடியாது, அது நமக்கும் நல்லது கிடையாது, கடவுளுக்கும், அது கடவுளை சோதிக்கிறதா இருக்கும். ஸோ அந்த செஷன் நான் கட் பண்ணிடுறேன். ஆனால் உங்களுக்கு அந்த இடத்த வந்து நான் காட்டுறேன். எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க, அதோட ஃபீல் வந்து உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். இதுதான் அந்த இடம். அதாவது தன்னாசி சித்தருக்கு வந்து சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்த இடம். நான் இங்கே இருக்கேன், அவர் தவம் பண்ணும்போது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்த இடம். இப்போ இங்கேதான், அதாவது இந்த இடத்துல இங்கே அவரோட சிலை இருக்குங்களா, இந்த இடத்துல உட்காந்து நீங்க கை வச்சீங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களோ, நம்மளோட கோரிக்கை நியாயமா இருந்தது அப்படின்னா அந்த கோரிக்கை நிறைவேறும், அப்படின்னா கை சேரும் அப்படின்றது சொல்றாங்க இங்க ஐதீகம். நான் அனுபவபூர்வமா அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த இடம் தான் அது. நீங்க யார் கோயிலுக்கு வந்தாலும் இங்க வந்து வச்சு பாருங்க. அதாவது உட்கார முடியாது, என்னால உட்காந்து பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு இந்த ஆப்போசிட்ல ஒரு வால் இருக்கு, இங்கேயும் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த வால்ல வச்சாலும் கை சேரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலோட, அதாவது ஒரு சித்தரோட கோயில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் இங்க வந்தா. நிஜமாலுமே நீங்க அதை உணரலாம், உணர்த்துவாங்க. இங்க இருக்கிற அந்த சித்தர் வந்து உங்களுக்கு உணர்த்துவாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நானும் பிரார்த்திச்சுக்கிறேன், நீங்களும் பிரார்த்திச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த சித்தரோட பிளெஸிங்ஸோட நம்ம இன்னைக்கு இந்த கோயில்ல நல்லபடியா இந்த வீடியோ எடுத்திருக்கிறோம். நமஸ்காரம்.